ஸ்தோத்திரம் 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 என்று எங்கும் பாடுவேன், என்றும் எங்கும் உம்மையே துதித்திடுவேன். பாவம் சாபம் நீக்கிவிடும் வல்ல நாதரே, பாவம் சாபம் நீக்கிவிடும் வல்ல நாதரே, நோக்கிப் பாரும் கனிவுடன் இந்த நேசனை, நோக்கிப் பாரும் கனிவுடன் இந்த நேசனை. ஸ்தோத்திரம் 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 என்று எங்கும் பாடுவேன், என்றும் எங்கும் உம்மையே துதித்திடுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவர், ஜெபத்தை கேட்கிற தேவன், அதிசயமாய் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47ஆம் வாக்கியத்திலே, அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இங்கு பார்க்கிறோம், பர்சமேயு என்று சொல்லப்பட்ட ஒரு குருடன், அவன் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்கிறவனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே குருடன் என்று சொன்னாலே சமுதாயத்திலே அற்பமாக எண்ணப்பட்டவன். ஏனென்று சொன்னால் அவன் எதையுமே செய்ய இயலாது, தானாக செய்ய இயலாது. அவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அதோடு அவன் உழைக்க முடியாது. பொதுவாக குருடானவர்கள் பிச்சை கேட்பார்கள். இவனும் அப்படித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் எங்கே இருந்தான் என்று பார்க்கும்போது எரிகோவிற்கு வழி அருகே இருந்தான். எரிகோ என்று சொன்னாலே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மூலமாய் இந்த எரிகோவானது அன்று சபிக்கப்பட்டதை நாம் யோசுவா 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சபிக்கப்பட்ட அந்த ஸ்தலத்திலே அவன் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அதிகமாக ஜனங்கள் போவதை சத்தத்தை அறிந்து என்ன என்று கேட்கிறான், விசாரிக்கிறான். இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே அவனுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து என் கண்களை திறப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகமாக சத்தம் விட்டு கூப்பிட்டான். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் அவனை அமைதியாக இருக்கும்படியாக அவனை கேட்டுக்கொண்டார்கள். ஒரு பிச்சைக்காரன் குருடனாக இருந்தால் அற்பமாக சமுதாயத்திலே எண்ணப்பட்ட நிலைமையை பார்க்கிறோம். ஜெபிப்பதற்கு தடை, தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுவதற்கு தடையை பார்க்கிறோம். ஆனாலும் தடைகளை குறித்து, தன் குறைகளை குறித்து எண்ணாதபடி இன்னுமாய் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து நின்று அவன் யார் அவனை அழைத்து வர சொன்னார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொதுவாக ஜெபத்திற்கு தடை வரும். ஜெபத்திற்கு தடை வரும். இன்றைக்கு ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கணவன் மனைவியாய் திட்டமிடும் போது நிச்சயமாகவே 1-2 வாரங்கள், 1-2 நாட்கள் நலமாய் போகும். 3ஆவது நாளிலே, அந்த 3ஆவது வாரத்திலே காரணமில்லாத சண்டைகள், கோபங்கள் வந்து என்ன ஜெபம் பண்ணுறது, என்ன இருக்குது அப்படின்னு விலகிடுவாங்க. இல்லை, நமக்கு தடை வந்தாலும் குறை வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதிலே குறைபடாதிருக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடுகிற காரியங்களிலே நிறைந்திருக்க வேண்டும். உற்சாகத்தோடு அவரை கூப்பிடும் போதெல்லாம் அற்புதங்களை செய்கிற தேவன். சில சமயங்கள் சில ஜெபத்திற்கு உடனடியாய் பதில் வந்துவிடும். சிலருக்கு சில சமயங்களிலே தாமதமாகும். ஆனால் இந்த பர்த்திமேயுக்கு அப்படி அல்ல. அவன் சத்தத்தை கேட்ட இயேசு கிறிஸ்து
நின்று அவனை அழைத்து வர சொன்ன உடனே உன்னை அழைத்து வர சொன்னார் என்று சொல்லி அந்த செய்தியை அவனுக்கு சொல்வதை பார்க்கிறோம். மகிழ்ச்சிகரமான செய்தி. அவன் தன்னுடைய மேல் துணியை எடுத்து போட்டுவிட்டு அவரிடத்திலேயே ஓடினான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மேலான துணி என்பது பெருமையை குறிக்கிறது. பிச்சை எடுப்பதற்கு பயன்படுத்தின ஒரு துணியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனோ இனி தேவையில்லை, இனி அவசியம் இல்லை என்று சொல்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக அவன் அதை தூக்கி எறிந்துவிட்டு சென்றான். சென்று இயேசு இடத்தில் கேட்கிறான். அவர் உனக்கு என்ன வேண்டும் என்று பார் வேண்டும் என்றான். தன் வாழ்க்கையிலே உள்ள தேவைகளை தெளிவாய் திட்டமாய் சொன்னார். உடனே உன் விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது என்று சொன்னார். அவன் பார்வை பெற்றவனாய் மாறினான். அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே பெரிய சந்தோஷம். இயேசுவுக்கு பின்னே அவன் சென்றான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். உள்ளான ஞான கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவருடைய வல்லமையாரே திறக்கப்படும் பொழுது வேதத்தின் மகத்துவங்களை காண முடியும். வனாந்தரத்திலே நீர் தடாகத்தை காண முடியும். தேவன் நமக்கு அருளி இருக்கிற பாதுகாவலை காண முடியும். அந்த பாக்கியத்தை இன்று பெற்றோர்களாய் மாறி கர்த்தரை அதிகமாய் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அவர் பின்னே செல்கிற மக்களாய் மாறவும் இன்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெயிப்போம். இதை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, அற்பமாக எண்ணப்பட்டவனுடைய ஜெபத்தை சத்தத்தை கேட்டு பிச்சைக்காரன் என்று சொல்லி அவனை தள்ளிவிடாதபடி அந்த ஏழையும் நீ நேசித்து அந்த மகனை அழைத்து அற்புத சுகத்தை கொடுத்தவரே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரவில்லை, எனக்கென்று சொல்லி அநேக பாஸ்டர்ஸ் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தாவே, எங்கள் சத்தத்தை நாங்கள் துணிக்கும் பொழுது, எங்கள் சத்தத்தை ஏறெடுத்து தாவீது குமாரனே இறங்கும் என்று கெஞ்சும் போது நீர் அதிசயத்தை செய்வதற்கு நின்று அழைத்து ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை காண முடிந்ததே. சப்பானுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற தேவனே, ஒரு இசை இறங்கும். உங்களுடைய நாமத்தை ஒரு இசை இறங்கும். கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தினாலே ஒரு இசை இறங்கும். உங்களுடைய நாம மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவே இறங்கும். இயேசு கிறிஸ்துவே இறங்கும். கர்த்தாவே, கண்களிலே பார்வையிலே குறையுடைய மக்களுக்குள்ளாய் இன்றைக்கு அற்புதங்கள் நடைபெறட்டும். கர்த்தாவே, இன்றைக்கு அற்புதங்கள் நடைபெறட்டும். உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அதிசயத்தை நாங்கள் காண கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.